வணக்கம் நண்பர்கள். குற்றவாளி நீதிபதி மீது நடவடிக்கை எடுக்க வேணாம் என்று சொல்லிட்டு துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் அவர்கள் ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பியிருக்காரு. அந்த கடிதத்தை ஹிந்துஸ்தான் டைம்ஸ் நாளிதழ் வெளியிட்டு அந்த குற்றத்தை, அதாவது துணை ஜனாதிபதி செய்த குற்றத்தை வெளியிட்டிருக்கிறது அந்த பத்திரிகை. அடுத்ததாக அதை பற்றி உச்சநீதிமன்றத்தினுடைய மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் அவர்கள் விமர்சனம் செஞ்சிருக்காரு. அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். சேனல் பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு உதவியாக இருக்கும். இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். எது சம்பந்தமாக ஜெகதீப் தன்கர் அவர்கள் துணை ஜனாதிபதி அவர்கள் ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, சேகர் யாதவ் அலகாபாத் நீதிமன்றத்தினுடைய உயர்நீதிமன்ற நீதிபதி, அதாவது உத்தரப்பிரதேசத்தில் இருக்க உயர்நீதிமன்றத்தினுடைய மூத்த நீதிபதி சேகர் யாதவ் அவர்கள் ஒரு விஸ்வ ஹிந்து அமைப்பினுடைய ஒரு மீட்டிங்கில் கலந்து கொள்ளிட்டு அந்த மீட்டிங்கில் பேசும்பொழுது, இது இந்துக்களினுடைய, அதாவது ஒட்டுமொத்த இந்தியாவும் இந்துக்களுடைய தேசம், பெரும்பான்மையாக இந்துக்கள் வாழ்கிறார்கள், அதனால் இந்துக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் இங்கே நடைபெறும், அதுதான் சட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே ஸ்டேட்மெண்ட் தராரு. ஒரு ஆர்எஸ்எஸ் தொண்டன் எப்படி பேசுவாரோ அதே போல ஒரு மாநிலத்தினுடைய உயர்நீதிமன்ற மூத்த நீதிபதி அந்த மாநாட்டில் பேசியிருக்கிறாரு. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த எதிர்கட்சி எம்பிக்கள் எல்லாமே ஒரு 50 பேர் ஒரு பேப்பரில் கையெழுத்து போட்டு அந்த நீதிபதி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவரை சஸ்பெண்ட் செய்யணும்னு சொல்லிட்டு ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. அந்த கடிதத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் அவர்கள் ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். இப்போது இது வெளியாகி இருக்கிறது. அடுத்ததாக அந்த நீதிபதி இன்னும் சிட்டிங் ஜட்ஜாக இருக்கிறார். இந்த நீதிபதி இப்பொழுது அரசு அதிகாரியாக ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிற நீதிபதியாக இருக்கிறவர். ஒரு முஸ்லீம் சம்பந்தப்பட்ட வழக்கு இந்த நீதிபதி முன் போகும் பொழுது என்ன சொல்லுவார், அந்த முஸ்லீம்களுக்கு எதிரான நடவடிக்கையை தான் எடுப்பார், அந்த முடிவு தான் எடுப்பார். அடுத்ததாக இந்துக்களுக்கு ஆர்எஸ்எஸ் அமைப்பு இந்துக்களுக்கு சம்பந்தமான சார்பாக தான் அந்த நீதிபதி நடவடிக்கை எடுப்பார், உத்தரவு பிறப்பார். அப்படி இருக்கும் பொழுது இந்த நீதிபதி மீது ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது, ஏன் என்ன நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்விக்குறி. அடுத்ததாக டெல்லியினுடைய உயர்நீதிமன்ற நீதிபதி யஸ்வந்த் யாதவ் அவர்கள் வீட்டில் 100 கோடி ரூபாய் பணம் எரிஞ்சும் எரியாத நிலையில் கைப்பற்றப்பட்டது. அந்த நீதிபதி மீது நடவடிக்கை எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு எதிர்கட்சியை சேர்ந்த, அதாவது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் வற்புறுத்திருக்காங்க. அதற்கு அவர்களுக்கு ஒரு காரணம், நீதிமன்றத்தினுடைய சுதந்திரம், நீதிபதிகளுடைய சுதந்திரம் பாதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. எப்படி ஒரு ஊழல் நீதிபதி அசையும் சொத்தாவே ஒரு 100 கோடி ரூபாய் வீட்டில் வச்சிருக்கிறாரு, அது எரிஞ்சு போச்சு. அசையாத சொத்துக்கிறாங்க. அவருடைய சின்ன வீட்டில், பொண்டாட்டி வீட்டில், மச்சான் வீட்டில், டிரைவர் வீட்டில், மச்சினிச்சி வீட்டில் எத்தனை 100 கோடி ஊழல் பணமாக சம்பாதிச்சு அவர் சொத்து சேர்த்து வச்சிருப்பாரு. அடுத்ததாக அந்த நீதிபதி மீது நடவடிக்கையே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எதிர்கட்சி சொல்கிறாங்க. அதாவது ஆர்எஸ்எஸ் சார்பு நீதிபதி மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாரதிய ஜனதா கட்சி ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அதே போலவே ஊழல் நீதிபதி மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சி ஆதரவு தெரிவிக்கிறாங்க. மொத்தத்தில் இவர்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு குழுவாக ஊழலையும் குற்றத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்ததாக ஜனாதிபதி மசோதா, உச்சநீதிமன்றம் என்ன உத்தரவிட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா, 90 நாட்களுக்குள்ளார ஜனாதிபதிக்கு வர மசோதா மீது நடவடிக்கை எடுத்து கையெழுத்து போட்டு அனுப்பி வைக்கணும்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு தலைமையிலான அமர்வு உத்தரவு போட்டிருக்காங்க ஜனாதிபதிக்கு. ஒரு நாட்டினுடைய முதல் குடிமகன் ஜனாதிபதி, அவருக்கே உத்தரவு போடுகின்ற அதிகாரம் ஜனநாயக நாட்டில் நீதிபதிகள் இருக்குது அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் இருக்கக்கூடாது. அதுதான் உண்மையும் கூட. ஆனால் அப்படிப்பட்ட நீதிபதிகள் ஊழல் வழக்கிலையும் குற்ற வழக்கிலையும் 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம் ஒரு வழக்கை இழுத்தெடுத்து கொண்டே இருக்கிறார்கள், தீர்ப்பு வழங்காங்க. அதுவும் 2G போன்ற ஊழல் வழக்கில் 1.25 லட்சம் கோடி ஊழல் நடந்திருக்குது. அந்த வழக்கில் 15 வருஷமாக தீர்ப்பு வழங்காமல் இன்னும் இழுக்கடிச்சிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஊழல் வழக்கில் உச்சநீதிமன்றம் கன்விக்ஷனுக்கு தடை வழங்கி இருக்கிறது அமைச்சர் பொன்முடி மீது. அது மட்டும் இல்லாமல் 5க்கும் மேற்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கை விசாரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் தடை விதிச்சிருக்காங்க. சந்தோஷம். ஆனால் 1 மாதம் 2 மாதம் அல்ல, எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த தடை அப்படியே தான் இருக்குது. ஆனால் நீதிபதிகள் அதன் மீது எந்த விதமான நடவடிக்கையும் விரைவாக எடுக்க மாட்டார்கள். ஆனால் இந்த நாட்டினுடைய முதல் குடிமகன் 90 நாளில் அவருக்கு வர மசோதை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும்.
அடுத்ததாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நில அபகரிப்பு வழக்கு 9500 வழக்கு, 1-2 வழக்கு இல்லை, 9500 வழக்கு ஊழல் வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் 15 வருஷமாக விசாரித்து தீர்ப்பு வழங்காமல் நிலுவையில் இருக்கு. அப்படிப்பட்ட நீதிமன்றம் தான் இந்தியாவில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அடுத்ததாக இந்தியா உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம், உலக நாடுகள் சொல்லிக்கிறாங்க. மிகப்பெரிய குற்றவாளிகள் உலகம் முழுக்க இருக்கிற குற்றவாளிகள் எல்லாமே இந்தியாவில் தான் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் இப்படிப்பட்ட நீதிபதிகள், இப்படிப்பட்ட அரசியல்வாதிகள், இப்படிப்பட்ட ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி இருக்கிற நாடு என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக அந்த 100 கோடி ரூபாய் ஊழல் செஞ்ச நீதிபதி மீது என்ன நடவடிக்கை எடுக்குன்னு கேட்டீங்கன்னா இன்னும் கைது செய்யப்படவில்லை, எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படவில்லை, எதுவுமே கிடையாது. அவர் அந்த பதவியிலிருந்து நீக்கணும். அதுக்காகவே இவ்வளவு போராட வேண்டியிருக்கிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் எவ்வளவு மோசமானது இருக்கிறதுங்கிறது இது ஒரு உதாரணம் போதும். அடுத்ததாக கபில் சிபல் அவர்கள் எதிர்கட்சிக்கு ஒரு மூத்த வழக்கறிஞர், காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த எம்பி, காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் மத்திய அமைச்சர், இவ்வளவு புகழ் வாய்ந்த கபில் சிபல் அவர்கள் ஒரு ஊழல் வழக்கு, அதாவது ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி ஊழலில் ஈடுபட்டு மாட்டிக்கிறாரு. இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்திற்கு விசாரணைக்கு வரும்பொழுது உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் எங்களுக்கு புரியும், அதாவது மத்திய அரசுக்கு புரியும் மொழியில் நாங்கள் புரிய வைக்கிட்டான்னு சொல்லிட்டு மத்திய அரசை உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் மிரட்டுறாங்க. எதற்காக? அந்த ஊழல் வழக்கில் லோக் ஆயுக்தா நீதிமன்றம் விசாரணைக்கு வரும்பொழுது அந்த வழக்கை லோக் ஆயுக்தா நீதிபதி உச்ச நீதிமன்றத்துக்கு அனுப்பி வைக்கிறாரு. அவர் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது, அதனால் உங்களுக்கு புரியும் மொழியில் நாங்கள் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் மத்திய அரசை மிரட்டுறாங்க. அப்பொழுது கபில் சிபல் குறிப்பிட்டு சொல்கிறாரு, மத்திய அரசுக்கும் இந்த நீதிபதிகளுக்கும் நான் இரண்டுக்கும் இடையே சமாதானம் செய்து வைக்கிற நான் முயற்சி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லுகிறார். இது ஊழல் வழக்கில் நடவடிக்கை எடுக்கிறது பதிலாக உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கும் மத்திய அரசுக்கும் மத்தியஸ்தராக செயல்படுகிறேன் சொல்லியிருக்கிறார்னா, ஆனால் ஊழலுக்கு எந்த விதமான நடவடிக்கை எடுக்க அவர் விரும்பவில்லை. மொத்தத்தில் ஊழல் அரசியல்வாதிகளும் ஊழல் நீதிபதிகளும் ஒன்றாக ஒருங்கிணைந்து செயல்பட்டு அவங்களுடைய குற்றத்தை இவங்க கண்டுக்காம, இவங்களுடைய குற்றத்தை அவங்க கண்டுக்காம நாடு நகர்ந்து கொண்டிருக்கிறது. மொத்தத்தில் 150 கோடி மக்களையும் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் முட்டாளாக்கி கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.